அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அளவற்ற அல்லாஹ்வின் நிகழ்ச்சி அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துஆ ஏற்கப்படுறதுக்கான ஒரு அழகான ஒரு வசனம். எப்போல்லாம் நம்ம திக்ருகளையும் குர்ஆன் ஆயத்துக்களையும் முன் வச்சு அல்லாஹ் கிட்ட கேட்குறோமோ, அந்த துஆக்களை அல்லாஹு தாலா உடனடியாக நம்மளுக்கு கபூல் செஞ்சு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. துஆக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம அல்லாஹை முழுமையாக நம்புறது. இந்த மாதிரி வந்துட்டு துஆ கேட்கும்போது இது எனக்கு கொடுப்பான்னு அல்லாஹ் மாட்டானா, அதாவது முடியாது, நடக்காது அப்படிங்கிற காரியத்தை கூட நம்மளுடைய துஆவால் அது மாற்ற முடியும். நம்ம துஆ அவ்வளோ வலிமையாக இருந்து அதை நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்டுகிட்டே இருக்கும்போது அல்லாஹு தாலா கண்டிப்பாக நம்மளுக்கு அதை தருவான். நம்ம வெறும் கையாக திருப்பி அனுப்ப அவன் வெட்கப்படுறான் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம யார்கிட்ட கேட்குறோம்? அவனோட கஜானா எப்போவுமே குறையாது. அல்லாஹ் விட்டு அதிகமாக கேளுங்க. நம்ம கேட்டுக்கிட்டே தட்டிக்கிட்டே இருக்க கதவுகள் தான் அல்லாஹ் விட்டு கண்டிப்பாக திறக்கும் இன்ஷா அல்லாஹ். தட்டிக்கிட்டே இருக்கும்போது திறக்கவே இல்லையே, அப்படி இந்த துஆ கேட்டுக்கிட்டே இருக்கோமே கபுலாகலே அப்படின்னு அது எப்போவுமே அந்த துஆ விட்டுறாதீங்க. அதிகமாக கேட்டுக்கிட்டே இருங்க இன்ஷா அல்லாஹ். ஏட்டுக்கள் எழுதப்பட்டு விட்டன. நம்மளுடைய தலையெழுத்து இப்படி தான் அப்படின்னு அல்லாஹ் எழுதிட்டான். ஆனால் அந்த தலையெழுத்தையே ஒன்று மாற்றும் அப்படின்னா அது நம்மளுடைய துஆ மட்டும்தான். அப்போது நம்ம அல்லாஹ் மேலே அவ்வளோ முழுமையான நம்பிக்கை வச்சு நம்ம தலையெழுத்தையே இது மாற்றிடும் அப்படின்னு நம்ம அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கணும். அந்த அளவுக்கு நம்ம அல்லாஹை மட்டுமே முழுமையாக நம்ம நம்பி, யாருமே எனக்கு தேவையில்லை, நீ மட்டும் எனக்கு போதுண்டா அல்லாஹ், நீ எனக்கு இந்த துஆவை கண்டிப்பாக கபூல் செய்வ அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு அவன்கிட்ட மனமுருகி நம்ம பேசினாவே போதும். அல்லாஹ் நம்மளுடைய துஆவை உடனே கபூல் செஞ்சிருவான் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் இந்த ஒரு ஆயத்தை நம்மளுக்கு உலமாக்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இமாம் ஜஸ்ரி ரஹ்மத்துல்லா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு குர்ஆன் வசனத்தை நாங்கள் பல தடவை ஓதி அனுபவிச்சிருக்கோம். இதனோட பலன் மிகப்பெரிய பலன். இதை நிறைய ஆலிம்களும் இதை அனுபவபூர்வமான ஒரு அமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வசனத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது சூரத்துல் அன்ஆமின் அதில் 124வது ஆயத்தில் அல்லாஹ் அப்படிங்கிற 2 வார்த்தைக்கிடையே கேட்கக்கூடிய ஒரு துஆ. அதாவது இந்த ஆயத்தை முழுசா சொல்கிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வ இதா ஜாஅத்துஹும் ஆயத்துன் காலு லன் நுமின ஹத்தா நுஉதா மிஸ்ல மா ஊத்திய ரசூலுல்லாஹ். இந்த இடத்துல நம்மளுடைய துஆவை கேட்கணும். அதுக்கப்புறம் அல்லாஹு அலமு ஹைசு யஜ்அலு ரிசாலத்தஹு வ இதா ஜாஅத்ஹும் ஆயத்துன் காலு லன் நுமின ஹத்தா நுஉதா மிஸ்ல மா ஊத்திய ரசூலுல்லாஹ். இந்த இடத்துல நம்மளுடைய துஆவை கேட்கணும். அதுக்கப்புறம் அல்லாஹு அலமு ஹைசு யஜ்அலு ரிசாலத்துஹு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, அவர்களிடம் ஏதேனும் அத்தாட்சி வந்தால் அல்லாஹுடைய தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்ற நபித்துவத்தை எங்களுக்கும் கொடுக்கப்படாத வரையில் நாங்கள் அதனை விசுவாசிக்க மாட்டோம் என்று கூறுகின்றனர். இப்போது நம்மளுடைய துஆவை கேட்டு முடிச்சுட்டு அவனுடைய தூதுவத்தை எவருக்கு அளிப்பது என்பதை அல்லாஹ் தான் நன்கறிவான். இந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ் வர ஓதி முடிச்சுட்டு நம்மளுடைய துஆக்களை இறைவனிடத்தில் கேட்டுட்டு இந்த அல்லாஹு ஆலமு ஹைசு யஜ்அலு ரிசாலத்துஹு இதை ஓதி முடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக நம்மளுடைய தேவைகள் உடனே அல்லாஹ் இடத்துல கபூலாகும். நிறைய ஆலிம்கள் இது பலனுள்ள ஒரு அமல், அனுபவபூர்வமான ஒரு அமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போல்லாம் நம்ம திக்ருகளை கொண்டும் குர்ஆன் ஆயத்துக்களையும் கொண்டு அல்லாஹ் இடத்துல கேட்குறோமோ எந்த தடங்களுமே இல்லாமல் அல்லாஹ் நம்மளுக்கு அந்த துஆவை கபூல் செஞ்சு கொடுப்பான். உள்ளத்தில் ஒரு நியத்து மட்டும் வைங்க, தெளிவான நியத்.
இறைவா நீ மட்டுமே இதுக்கு போதுமானவன், உன்னை மட்டுமே நான் நம்பி இந்த துவாவை கேட்குறேன், எனக்கு கபுல் செஞ்சு கொடுத்துரு அப்படிங்கிற எந்த வித சிந்தனையுமே இல்லாமல் நீங்கள் அல்லாஹ் இடத்துல நம்ம உட்காந்துட்ருக்கோம், அல்லாஹுக்கு முன்னாடி மட்டுமே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ்கிட்ட இப்போ நம்ம கேட்கக்கூடிய துவா நம்மளுக்கு கபுலாகும் அப்படிங்கிற தெளிவான நியத்தை மட்டுமே வச்சு கேட்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா கண்டிப்பாக அந்த துவாக்களை கபுல் செஞ்சு தருவான். இதெல்லாம் ஓதிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை தருவான். நான் துவா செய்தவளாக விடை பெறுகிறேன். வ ஆஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.